இங்கே இருந்தால் எங்கே இரு அடி ஒரு பார்வை உனை பார்த்தேனே சிற்றின்பம் என்றிதை யாரிங்கு சொன்னது பேரின்ப தாமரை தாழ்த்திறக்க ஐந்தடி உடல் நிலை மெய் மறக்க. என்ன ஒன்னிலையே ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லைனா எதுக்காக என்ன இவ்வளோ அவசரமா நீங்கள் உங்களோட கேபின் கூட்டு வந்தீங்க? நான் பேசாமல் கேன்டீனில் வந்துருப்பேனே. ஏதோ அர்ஜென்டான ஒர்க் இருக்கு, எனக்கு அந்த ஃபைல் வேணும், இப்போவே எடுத்து கொடுங்க. அவசரமாக என்ன இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்க? இங்கே வந்து கேட்டால் ஒன்றும் இல்லையா? அதான் நீங்கள் கேட்ட ஃபைலை எடுத்து வந்துட்டேனே. அப்புறம் என்ன, உங்கள் ஃபைலு உங்களுக்கு கிடச்சிருச்சு. என்ன எதுக்கு டேபிளில் உட்கார வச்சுருக்கீங்க? அதான் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அப்புறம் என்ன, இறக்கி விடுங்க. எனக்கு 1008 வேலை இருக்குது, உங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போகலாம். எனக்கு வேலை இருக்குது, இறக்கி விடுங்க. நான் என்னோட டேபிள் போட்டோம். இல்ல அது வாடி வா. நான் கேட்கும் போது மட்டும் ஒன்றும் இல்லை, இப்போ சாருக்கு ரொமான்ஸ் பண்ணணும்னு தோணும் போது மட்டும் மானே தேனேன்னு கொஞ்சத்துக்கு பக்கத்துலையா வரைய. இன்னைக்கு உங்கள் ரொமான்ஸுக்கு ஒரு என்ட்டு கார்டு போடுறேன். அப்படி போடலை என் பேர் ரூபியே இல்லை. வேலை முக்கியம்தான், ஆனா அதுக்கு முன்னாடி இப்படி கண்ணுக்கு குளிர்ச்சியா பொண்டாட்டி பார்க்க பல பலன்னு அழகு போல பக்கத்துல இருக்கும்போது முதல்ல பொண்டாட்டிய கொஞ்சிட்டு அதுக்கப்புறமே இந்த வேலைய பார்க்கலாமே. எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? பகல் நேரத்துல நிலவு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா தினமும் இந்த நிலவை நான் பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அப்புறம் இந்த அழகு நிறைஞ்ச தோட்டத்துல அந்த பிரம்மன் எனக்குன்னே படிச்ச ஒரு பூனா, அது இந்த இதழ் தான். இந்த இதழ்ல முதல்ல தேன் எடுத்தவன் இந்த ராஜா தான். அப்ப அந்த தேனை பருகும் போது எனக்கு கிடைச்சது பாரு ஒரு இன்பம். ஒவ்வொரு முறையும் இதழ சுவைக்கிறப்போம்லாம் அதே இன்பம், என்னைக்குமே அந்த சுவையும் இன்பமும் மாறவே மாறாதடி. அந்த முத்தத்தை பத்தி நினைக்கும் போதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு பாட்டு ஓடும், தெரியுமா உனக்கு? என்ன பாட்டு அது? அது முதல் காதல் பூ முத்தம் ரெண்டும் மறக்குமா, நெஞ்சில் தங்கும் ஞாபகங்கள் வண்ணம் இழக்குமா, நானிலை என்னிடம் நெஞ்சமோ கள்ளி உன்னிடம். என்ன ஒரு சாங் பார்த்தல, நம்ம சுச்சுவேஷனுக்குனே எழுதப்பட்ட ஒரு சாங் மாதிரி இல்ல? அந்த சீனை நினைக்கிறப்போம்லாம் எனக்கு இந்த பாட்டு தாண்டி தோணும். இப்போ கூட பாரு, வெயில மண்டைய பொழக்குது. இப்போ ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா எப்படி சில்லுன்னு இருக்கும். ஆனா எனக்கு இந்த இதுல ஒரு சிப்ப சாப்பிட்டாதான்ப்பா அப்படியே குளுகுளோன்னு இருக்கும். ஏன் இந்த வெயிலுக்கு இந்த ஐஸ்கிரீமை நாம 2 பேரும் சேர்ந்து சாப்பிடக்கூடாது? ஸ்டார்ட் பண்ணலாமா? கேடி, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? எவ்வளவு நல்ல சீனு, எதுக்கு இப்படி பிடிச்சதல்ல? கிட்ட வந்திய தொலைச்சு போடுவேன் சொல்லிட்டேன். எது இப்படி பேசி பேசி என்ன மயக்கறலன்னு நினைச்சிட்டீங்களா? இதுக்கப்புறம்னா உங்க மோயமான பேச்சுக்கெல்லாம் மயங்க மாட்டா இந்த ரூபி. திருட்டு பயலே, ஆத்தே எப்படியெல்லாம் பேசுறாயா? கொஞ்ச நேரத்துல இவ பேசுனதை பார்த்துட்டு நானே மயங்கிற பார்த்துட்டேனே. ஆத்தே இப்படிதான் ஒவ்வொரு தடவையும் என்ன பேசி மயக்கிறையா நீனே? இது தெரியாம ஒரு வெள்ளந்தியா இருந்துட்டேனே நானே. மயக்கிறனா? எடி என்னடி சொல்லுத? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியாம எங்க போயிடும்? இத பாருங்க, இன்னும் நம்ம கல்யாணத்துக்கு ஒரு வாரம் தான் கிடக்கு. நம்ம கல்யாணம் முடியற வரைக்கும் என் பக்கத்துல வர்றது, தொடுறது, ரொமான்ஸ் பண்றது, இந்த கொஞ்சிறது, கொலையிறது, இது எதுவுமே கிடையாது. கேத
ஏய் என்ன என்னடி விட்டு போக பேசிக்கிட்டே போற அதேனா கல்யாணம் முடிகிற வரைக்கும் பொண்டாட்டியை தொடக்கூடாது ரொமான்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு யாரையும் சொன்னா எந்த முட்டா பையன் சொன்னா இந்த பார் இந்த ராஜா எதுல வேணாலும் கட்டுப்பாடோட இருப்பான் ஆனா இந்த விஷயத்துல யாரு என்ன சொன்னாலும் சரி ஏன் நீ ஏன் தடை போட்டாலும் அதை ஒட்டச்சு எரிஞ்சுக்கிட்டு இந்த ராஜா நினைக்கிறத முடிச்சு காட்டுவாண்டி இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் தொடக்கூடாதாம்லா அதுவும் ஒரு வாரத்துக்கு நல்லதானே இருக்கு என்ன என்ன பொங்குறியா இந்த பாருங்க நான் சொன்னதுதான் தொட்ட கூடாதுன்னா கூடாது மீறி தொட்டிய தொட்டா என்னடி பண்ணுவ இந்த பாருடி நீ என்னோட ப்ராப்பர்ட்டி எனக்கு எப்ப தோணுதோ அப்பெல்லாம் உன்னை தோடுவேன் கட்டி பிடிப்பேன் ரொமான்ஸ் பண்ணுவேன் என்ன வேணாலும் பண்ணுவேன் அது என்னோட இஷ்டம் அதெல்லாம் யாரும் கேட்க கூடாதுன்னு சொல்லிவிட்டேன் நான் தொடத்தான் செய்வேன் தொடத்தாண்டி செய்வேன் ஓ தொட்டுருவீங்களா தொடுங்க 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 பாப்பா தொடுவேண்டி தொட மட்டும் இல்ல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேனோ எல்லாத்தையும் பண்ணுவேன் பண்ணட்டா பண்ணி காட்டுட்டாடி பாரு பாரு என்ன பண்றேன்னு பாரு பாருடி ஓ எல்லாத்தையும் பண்ணிருவியே என்ன தொட்டுருவியே என்கிட்ட வந்துருவியே நீங்க நினைச்சத பண்ணிருவியே அப்படிதானே எங்க இந்த ரூம்ல நீங்களும் நானும் மட்டும் தான் இருக்கிறோம் நீங்க சொன்னதை செய்யுங்க பாப்பா செய்யுங்க இப்ப இவளை தொடணும்னு சொல்றாளா இல்ல தொடக்கூடாதுன்னு சொல்றாளா கிட்ட போனா தள்ளி விடுறா இப்ப என்னன்னா சொன்னது செய்யறா பக்கத்துல வந்து பாடுறான்னு வம்பு கிழக்குறா இப்ப இவ கிட்ட நான் போகணுமா போக கூடாதா என்னடா இது குழப்பமா இருக்கு காலையில அந்த சுண்டலி வந்து என்ன ஒரு மட்டுக்கும் படுத்திருக்கு இப்ப என்னன்னா இவ என்ன பாடப்படுத்துறா அக்காளு தங்கச்சி ஒரு போல இருக்கிறாள்வளே என்ன திருன்னு முழிக்கிறீங்களே ஏதோ பண்ணுவேன்னு சொன்னீங்க ஒண்ணும் பண்ணாம அப்படியே அங்கேயே ஆணி அரைஞ்ச மாதிரி நிக்கிறீங்களே என்ன ஒண்ணும் பண்ணல இதுக்கப்புறம் என்னால பொறுக்க முடியாது ஒடியாய் நான் தெரியாம தான் கேட்கிறேன் இன்னைக்கு உனக்கு உங்க அக்கா கறிக்கு என்னடி ஆச்சு அடிக்கிற வெயில்ல ரெண்டு பேருக்கும் மண்டையில என்னமோ போல ஆயிட்டா என்ன இதுக்கு இன்னைக்கு இப்படி திரிசா நடந்துக்கிறிய அக்காவா அவளுக்கு என்ன அவ என்ன பண்ணா ஏய் நடிக்காதீங்கடியே இன்னைக்கு உங்க அக்கா எங்க போனா என்ன பண்ணான்னு உனக்கு தெரியாதா என்ன இவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா உங்ககிட்ட சொல்லாமல உங்க அக்கா பண்ணா இல்ல எனக்கு எதுவும் தெரியாது அவ காலையில மாமா வீட்டுக்கு போனேன்னு அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தா அப்பதான் நானும் ஆபீஸ் கிளம்புனேன் சரி போற வழி தானே அப்படின்னு நான் அவளை மாமா வீட்டுக்கு பஸ் ஏத்தி விட்டுட்டு நான் ஆபீஸ் வேன்ல ஆபீஸ்க்கு வந்துட்டேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அவ மாமா வீட்டுல வந்து என்ன பண்ணா எது பண்ணாலாம் எனக்கு தெரியாது என்னாச்சு என்ன பண்ணா அக்கா அங்க வந்து அப்போ உனக்கு இத பத்தி ஒண்ணும் தெரியாதா தெரியாம தான் இந்த சுண்டலி இவ்வளவு பெரிய வேலை பார்த்துச்சா என்ன ராஜா எனக்கு உண்மைக்குமே எதுவுமே தெரியாது அவ என்கிட்ட எதுவும் சொல்லல சொல்லாம கொள்ளாம தான் அவசரமா மாமாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு கிளம்புனா நானும் அன்னைக்கு நீங்க எல்லாரும் வீட்டுக்கு வந்துட்டு அவசரமா கிளம்பிட்டியல்ல அதான் மாமா ஞாபகமா இருந்திருக்கோம் பார்க்க போறான்னு நினைச்சு நானும் எதுவும் கேட்கல என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அவ அங்கதானே கிளம்பி வந்தா ஏய் பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்லையே அவ அப்பா பக்கம் தான் வீட்டுக்கு வந்தா ஆனா வந்த இடத்துல அந்த சுண்டலி இன்னைக்கு ஒரு வேலை பார்த்துச்சு பாரு உண்மைக்குமே நாங்க அது எதிர்பார்க்கவே இல்லடி இத்தனை நாளா நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தோம் ஆனா அவ ஒரே நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிட்டாடி வீட்டுல உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க தெரியுமா அதுக்கெல்லாம் முழுக்க காரணம் இந்த சுண்டலி தான் எத்தனை நாள் இப்படி ஒரு நாள் வராதானே நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம் தெரியுமா காலங்காத்தால வீட்டுக்கு வந்து சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனா அந்த சேட்டை இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்துல போய் முடியும்னு நாங்க எதிர்பார்க்கல அப்படி ஒரு விஷயம் பண்ணிட்டாடி ராஜா நீங்க இவ்வளவு சந்தோஷப்படுற அளவுக்கு அக்கா அப்படி என்ன பண்ணாங்க வந்து இன்னைக்கு அந்த சேட்டை பிடிச்சது என்னதான் பண்ணிச்சுன்னு சொல்ற கேளு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா தம்பி திரும்பவும் நீ இந்த வீட்டுக்கு வந்துட்ட இத்தனை வருஷமா இந்த வீடு மட்டும் இல்ல இந்த அண்ணனும் தாண்டா உனக்காக இங்க காத்துக்கிட்டு இருந்தேன் நீ படிக்கும் போதெல்லாம் மாசக்கணக்கில் ஹாஸ்டல்ல போய் தங்கியிருப்ப அப்பெல்லாம் கூட நீ என்னை விட்டு தூரமா இருக்கன்னு நான் நினைச்சதே இல்லை ஆனா இந்த 4 வருஷமும் நான் பாக்குற தூரத்துல தான் இருந்தேன் இருந்தும் உன்கிட்ட வந்து என்னால ஒரு வார்த்தை சந்தோஷமா பேச முடியல நீ நல்லா இருக்கியா சாப்பிட்டியா உன் உடம்பு நல்லா இருக்கான்னு இந்த அண்ணனால கேட்க முடியலையே பக்கத்துல இருந்தும் நீ என்னை விட்டு தூரமா தான் இருக்கன்னு நான் என் மனசுக்குள்ள நினைச்சு எத்தனையோ நாள் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்திருக்கேன் ஆனா என் மனசுல ஒரு சின்ன நம்பிக்கை இருந்துச்சு திரும்பவும் என் தம்பி இந்த வீட்டுக்கு வருவான் பழையபடி நம்ம எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா இந்த வீட்டுல வாழுவோன்னு இப்போ உன்னை இந்த வீட்டுல திரும்ப பார்க்கும்போது என் மனசே நிறைஞ்சு போச்சுடா தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இதே போல எப்போதும் நம்ம குடும்பம் ஒத்துமையா இருக்கணும் இதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துக்குள்ள எந்த பிரிவும் வந்துடக்கூடாதா
என்னால உன்னை இவ்வளவு பக்கத்துல வச்சுக்கிட்டு பார்க்காம பேசாமலாம் இருக்க முடியாதுடா. இத்தனை நாள் அந்த அண்ணனுக்கு நீ தண்டனை கொடுத்துட்ட. இதுக்கப்புறமும் இந்த தண்டனை அண்ணனுக்கு கொடுத்துடாதடா. என்னால தாங்கிக்க முடியாது. ஆனா சாரிண்ணே, உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இது நான் உங்களுக்கு கொடுத்த தண்டனை இல்லைன்னு எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை. என் சுமித்ராவை என்னால காப்பாத்த முடியலல்ல. அவ இருந்திருந்தா அந்த குடும்பம் பிரிஞ்சிருக்காது, வீராவுக்கும் இந்த நிலைமை வந்திருக்காதுல்ல. அதனால தானே தண்டனையை எனக்கு நானே கொடுத்துக்கிட்டேன். என்னால உங்க மனசு இந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருக்குன்னு சத்தியம்ல நான் எதிர்பார்க்கவே இல்லைண்ணே. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காதுண்ணே. நான் உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். இதுக்கப்புறம் நம்ம குடும்பம் பிரியாதுண்ணே. எல்லாரும் ஒன்னா பழையபடி சந்தோஷமா இருப்போண்ணே. என்ன மன்னிச்சிருங்கண்ணே, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. தம்பி, எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? முடிஞ்சு போன கசப்பான நினைவுகளை எல்லாம் மறுபடியும் நினைச்சு தப்பு ஓ மேலையா ஏன் மேலையான்னு யோசிக்கிறத விட்டுட்டு இதுக்கப்புறவு நம்ம எல்லாரும் ஒன்னா ஒரே குடும்பமா சந்தோஷமா வாழ போறோம். பழையபடி எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். அதை நினைச்சு சந்தோஷப்படு தம்பி. நம்ம குடும்பத்துல இப்படி ஒரு புயல் அடிச்சு ஓயணும்னு விதிக்கப்பட்டிருக்கு. அதுக்கு யாரால மாத்த முடியும் சொல்லு? இந்த நிமிஷம் எல்லாரும் ஒன்னா இருக்குமா? இதுதான் நிரந்தரம். இத பத்தி மட்டும் யோசி தம்பி. நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன். தம்பி, உங்க அண்ணன் மனசுக்குள்ள இம்புட்டு வலிய சுமந்துகிட்டு இருக்காருன்னு எனக்கே இப்பதான் தெரியுது. இந்த 4 வருஷத்துல ஒரு தடவை கூட உங்க அண்ணன் மனசு விட்டு என்கிட்ட எதையுமே சொன்னது கிடையாது. தம்பி விஷயத்துல இப்படி ஒரு அழுத்தக்காரரா இருக்காருன்னு எத்தனை தடவை உங்க அண்ணனை நான் திட்டிருக்கேன் தெரியுமா? ஆனா இப்ப பாரு, தம்பிய பார்த்த உடனே மனசுல இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டி தீர்த்துட்டாரு. அண்ணி, என் அண்ணன் இது வரைக்கும் யாரையும் கோபமா பார்த்தது கிடையாது, பேசுனது கிடையாது. அவருக்கு எல்லார் மேலேயும் அன்பு காட்டிதான் பழக்கம். அதுவும் இந்த குடும்பம்னா சொல்லவே வேண்டாம். இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லார் மேலேயும் அதிகமான பாசம் வச்சிருக்காரு. ஆனா அந்த பாசத்தை அவர் என்னைக்குமே வெளிக்காட்டினது இல்ல. ஆனா எங்க அண்ணன் மனசுல என்ன இருக்குன்னு என்னால படிக்க முடியும். அவருக்கு இந்த வீட்டுல ரொம்ப ரொம்ப பிடிச்சது நான் தான். என் மேல அவரு ரொம்ப பாசம் வச்சிருக்காரு, அது எனக்கு தெரியும். அதான் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த வீட்டுல திரும்ப என்ன பார்த்ததும் அவர் மனசுல கடந்த எல்லாத்தையும் என்கிட்ட கொட்டி தீர்த்துட்டாரு. தம்பி, நான் கோவப்பட்டது இல்லதான். ஆனா எனக்கும் சேர்த்துதான் உங்க அன்னிக்காரி இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாத்தையும் கோவத்துல திட்டி திட்டுறாளே. இது போதாது. ஆமாமா, திட்டி தீக்குறாங்க. இந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாம் இப்படி இருக்குன்னா அதுக்கு உங்க அண்ணன் கொடுக்குற செல்லம் தான். அவரு செல்லம் கொடுக்காம ஒழுங்கா அடிச்சு வளர்த்திருந்தா நான் ஏன் அந்த பிள்ளைகிட்ட கத்திக்கிட்டு இருக்கேன்? என் பிள்ளைங்க எல்லாமே நல்ல பிள்ளைங்க தான். நீ கத்துறது நிப்பாட்டிட்டாலே அந்த பிள்ளைங்க ஒழுங்கா ஆயிடும். அதானே, உங்க பிள்ளைய பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது. உடனே என் வாயை மூடிடுவீங்களே. சொன்னா மட்டும் அப்படியே கேட்டுற போற பாரு. என்னண்ணே, இன்னமும் உங்க சண்டைக்கு ஒரு முடிவு இல்லாம போய்கிட்டு இருக்கு. அப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்காரு. பிரகாசமா ஒளி வீசிக்கிட்டு இருந்த இந்த குடும்பம், அந்த தேவதை இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இந்த குடும்பத்துல சந்தோஷம் மட்டும்தான் இருந்துச்சு. எப்போ அவ இந்த வீட்டை விட்டு இந்த மண்ணுக்குள்ள போனாலோ அப்பவே இந்த குடும்பம் ஒளி இழந்து போச்சு. இத்தனை வருஷம் இந்த குடும்பம் இருட்டில் தான் வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா மறுபடியும் உங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து திரும்பவும் இந்த வீட்டுக்கு வெளிச்சத்தை கொண்டுட்டு வந்தது என் மருமக நிலாதான். அவ பேர்ல மட்டும் ஜொலிக்கல, இந்த வீட்டையே பிரகாசமாக்கிட்டா. இவ அப்படியே அவ அத்தை மாதிரி. அந்த தேவதை இந்த குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரோட சந்தோஷத்துக்காகவும் பாடுபட்டா. இந்த தேவதை பிரிஞ்சு போன இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்த்திருக்கா. இப்ப நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா ஒன்னா இருக்கோம்னா அதுக்கு காரணம் என் மருமக தான். என் மருமக அந்த வீட்டுக்கு வந்த நேரம் தான். அவளாலதான் இந்த சந்தோஷம். காலையில இருந்து இந்த வீட்டுல ஒளிய கொடுத்ததே என் நிலா தான், என் தங்க மருமவா. அத்தை போங்கட்ட, இப்படி மூஞ்சிக்கு நேரம் புகழாதீங்கட்ட, எனக்கு வெக்கமா இருக்குல்ல. வெக்க வர வருதாக்கும். நீ நான் நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறேன்னு எனக்கு தெரியவே தெரியாது. இவ காலங்காத்தால வீட்டுக்கு வந்து எங்கேயோ போனோம், சீக்கிரமா என் கூட கிளம்பி வாங்கினே ஆட்டம் முடிச்சு என்ன கூட்டு வந்தா. வந்து பார்த்தா தானே தெரியுது நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருக்கானே. சரியான இடத்துக்கு தானே கூட்டி வந்திருக்கா. அப்பா, நான் இங்க தான் உங்களை கூட்டிட்டு வர போறேன்னு முன்னாடியே சொல்லிருந்தா நீங்க இங்க வந்திருப்பீங்களா? அது வந்திருக்க மாட்டேன்தான். அதான் நம்ம எங்க போறேனே சொல்லாம உங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டேன். இப்போ நீங்க சந்தோஷமா தானே இருக்கீங்க? சந்தோஷமா தான் இருக்கு. ஆனாலும் உன்கிட்ட இருந்து இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சிய நான் எதிர்பார்க்கல. உண்மையிலே இதை நம்பவா வேண்டாமான்னு எனக்கே சந்தேகமா இருக்குன்னா பாரு. என்னப்பா இப்படி போசு போசு சொல்லிட்டீங்க? இது ஒண்ணு கனவு இல்லப்பா, நிஜம்தான். உண்மையிலே உங்களுக்கு
அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்த அந்த நினைவுகள்லாம் வருமே, அதெல்லாம் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுங்கப்பா. இது கனவுலாம் கிடையாது, நிஜம்தான். எங்க அதெல்லாம் நினைச்சு பார்த்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க பாப்போம். சொன்னா பார்க்க முடியாது, கேட்க தான் முடியும். பேச்ச பாருங்களேன், வாளு அழகு போல பேசுவா. ஹலோ, என்ன நானும் அப்பத்துல இருந்து உங்களை நோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதோ வயித்தறிச்சல்ல பேசுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களாலலாம் முடியாத உன்னை ஒரே நிமிஷத்துல ஒத்தையால இருந்து நான் பண்ணிட்டேங்கிற பொறாமையில தானே இப்படி பொங்குறிய. பொறாம எனக்கு நீ பார்த்த அதான் வாட தூக்குதே. பொறாமையில அப்படியே வயிறு தக 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 தகன்னு எரியுது போல இருக்கு. ஸ்மெல் இவ்வளவு ஹெவியா இருக்குதே. அட்டியா சுண்டலி, காலையில நீ பார்த்த வேலைக்கு அங்கேயே வச்சு உன்னை நசுக்கிருப்பேன். ஆனா நீ இப்படி எங்க எல்லாத்துக்கும் ஒரு இன்பதிர்ச்சி கொடுப்பேன்னு எனக்கு அப்ப தெரியாது. நான் இப்போ ஒன்னும் உங்ககிட்ட வயிற்றுச்சலாம் பேசல, சந்தோஷத்துல பேசுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷத்துல பேசுறேன். இப்போ என் வயிறு எரியல, என் மனசுதான் குளிர்ந்திருக்கு. என் அப்பா முகத்துல இப்படி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்ல. எங்க எல்லாராலையும் முடியாத ஒரு விஷயத்த நீ ஒரே ஆளா ஒரு நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிருக்க. அப்பாவை திரும்பவும் அவரோட வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்க. இப்ப நான் சந்தோஷத்துல தான் பேசுறேன். எனக்கு எந்த வயிற்றுச்சலும் இல்லையே. இதைத்தான் நாங்க பண்ணணும்னு நினைச்சோம், அத முன்னுக்கூட்டி நீ பண்ணிட்ட, அவ்வளவுதான். சந்தோஷம் தான். இதை நினைக்கும் போது எனக்கு மேலாம் கோவமும் கிடையாது, வயிற்றுச்சலும் கிடையாது. அப்படி உன்னை பார்த்து வயிற்றுச்சப்படுற அளவுக்கு நீ ஒன்னும் பெரிய ஆள்ல இல்ல. என்ன சுண்டக்கா சைஸ்ல இருக்கிற அந்த அளவுக்கு நடந்துக்க. பெரிய மனுஷி மாதிரி பேசாதடி. நான் சுண்டக்காதான், பெரிய மனுஷி ஒண்ணு இல்ல. ஆனா இந்த சுண்டக்காவால செய்ய முடிஞ்ச இவ்வளவு பெரிய விஷயத்த இத்தனை பெரிய மனுஷங்களால பண்ண முடியலல்ல. என்ன பேச்சே காணா? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? உருவத்தை வச்சு புட்டிப்பு பண்ணக்கூடாது. இந்த நிலா ஒண்ணு நினைச்சான்னா அதை முடிக்காம இருக்க மாட்டா. அதனால கொஞ்சம் என்கிட்ட ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. கண்ணாடியை பிடிங்கிட்டு ஓடிடுவேன்னு சொல்லிவிட்டேன். கண்ணாடியா பிடிக்கிட்டு ஓடிடுவியா? சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கும்போது லூசு காமெடியா பண்ணிட்டு இருக்கா? டியோ சுண்டலி, உன்னை புரிஞ்சுக்கவே முடியாது போல இருக்கு. சரி, காலையில மாமாவோட ஆபீஸ் வேணும்னு கேட்டல, எடுத்துக்க. உனக்கு தான் இந்த ஆபீஸ். அது மட்டும் இல்ல, உனக்கு என்ன வேணும்னு கேளு. இந்த மாமா எது வேணாலும் கொடுக்க தயாரா இருக்க. கேளு, என்ன வேணும்? அந்த ஆபீஸ் மட்டும் போதுமா, இல்ல வேற ஏதாச்சும் வேணுமா? நான் எது கேட்டாலும் நீங்க எனக்கு வாங்கி கொடுப்பீங்களா? உனக்கு என்ன வேணும்னு மட்டும் கேளு. அது என்ன வாங்கி கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி. நீ அப்பாவை திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டேங்கிறதுக்காக ஒண்ணும் இல்ல. ஆரம்பத்துல இருந்தே உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு நினைச்சேன். சரி, மொத்தமா கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ணிக்கலாம்னு இருந்தேன். அதான் கல்யாணமும் நடக்க போதே. அப்புறம் என்ன வேணும் சொல்லு. எது வேணாலும் இந்த மாமா உனக்கு கொடுக்குறேன். ஆனா ஒண்ணு, என்ன மட்டும் கேட்டுறத, ஏன்னா உன் தங்கச்சி கொடுக்க மாட்டேன். ரொம்ப தான் ஆசை. இவங்க கேக்குறாங்க. எனக்கு எதுக்கு நீங்க? எனக்கு என் வீரமாமா இருக்காரு, அவர் போதும். உங்களை வச்சு நான் என்ன பண்ண போறேன்? உங்களுக்கு அந்த வெள்ளை பூசணி தான் லாய்க்கப்படுவா, அவளையே வச்சுக்கோங்க. சே, வச்சுக்கலாம் மாட்டேன். வேணா இறுக்கமா கட்டிப்பேன். என்னோட க்ளோஸ் ஜாமனவா வெள்ளை பூசணிலாம் சொல்லக்கூடாது. என்ன வெறுப்பே தெரியல இல்ல வெறுப்பே தெரியலான்னு கேட்டேன். நீங்க அவளை கட்டிக்கிட்டா என்ன, இல்ல கட்டிக்கிட்டு உருண்டு பரண்ட எனக்கு என்ன? என்கிட்ட எதுக்கு அதை சொல்லுதியா? என்ன திடீர்னு எனக்கு புகையிற மாதிரி ஹெவியா ஒரு ஸ்மெல் வருது, அதுவும் பக்கத்துல இருந்து வருது. எங்க இப்படி புகையுது? தாறுமாறா புகையுதையா? புகையுதா? எங்க புகையுது? எனக்குலாம் எந்த ஸ்மெல் அடிக்கலையே. உங்களுக்கு வருதுன்னா அது உங்களுக்கு மூக்கு கொடமிளகா மாதிரி பெருசா இருக்குல்ல, அதனாலதான் எங்கேயோ இருக்கிறது உங்களுக்கு எங்க வாடை அடிக்குன்னு நினைக்கிறேன். இல்லையே, ரொம்ப பக்கத்துல எல்லாம் அடிக்குது, அதுவும் செம்ம ஹெவியா அடிக்குது. வேணா பாரு எவ்வளவு ஹீட்டா இருக்குன்னு. ரொம்ப கருகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப வாட்டாது. என்ன, எனக்கு ஆள் இருக்கு, என் வீரமாமா இருக்காரு, அவரையும் நான் கட்டிப்பேனே. நாங்களும் கட்டி பிடிச்சிப்போம், உருளுவோம் பொருளுவோம் எல்லாம் பண்ணுவோம். என்னமா நீங்க ரெண்டு பேரும் தான் ஏதோ கட்டி பிடிக்கிற மாதிரி இறுக்கமா பிடிப்பேன் நெருக்கமா பிடிப்பேன்னு சொல்லுதியே. நான் இப்பவே போய் என் மாமாவை கட்டி பிடிப்பேன். பாக்குறீங்களா எப்படி கண்ணா பின்னாடி கட்டி பிடிக்கிறேன்னு பாருங்க. சரி, கண்ணு தொட. வேக்குது பாரு கண்ணு, தொட. நீலா, நீலா வந்துட்டாமா உன் காதல் மன்னன். போ, அவனே போய் கட்டிக்க போ. நான் கட்டிப்பேன்.
வீரா வீரா எது தேவை உலகிலே கொடுத்திடுவாய் நீ முதலிலே வேண்டாமல் தரும் தெய்வம் நீதானே உண்மையிலே அன்புள்ள அப்பா அப்பா யாருமே உன் போலில்லை மண்ணேலே என்ன மாமாவோட முகத்துல எந்த ரியாக்ஷனையும் காணோம். அப்பாவை இந்த வீட்ல பார்த்த உடனே மாமா அப்படியே சந்தோஷத்துல துள்ளி குதிப்பாருன்னு பார்த்தா இவர் என்ன கிணத்துல போட்ட கல்லாட்டம் அமைதியா நிக்காரு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. ஏண்டி நிலா, இன்னைக்கு நீ போட்ட பிளான் பூரா இவர்கிட்ட சொதப்புதே, எதுக்கு? அப்பாவை இவன் இங்க பார்த்ததும் ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுவான்னு பார்த்தேன். ஆனா இவ்வளவு நேரமாகியும் இவன் அமைதியா தான் இருக்கான். அப்பா அந்த வீட்டுக்கு வந்ததை நினைச்சு இவ கோவப்படவும் இல்ல, அப்பாவை திட்டவும் இல்ல. அப்படின்னா அப்பா அங்க வர்றதுல இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. இவனோட சம்மதத்தோட தான் அப்பாவை நிலா இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. புரிஞ்சு போச்சு. அப்படின்னா அப்பா மேல எந்த தப்பு இல்லைன்னு வீரா புரிஞ்சுக்கிட்டான். வீரா அப்பாவை ஏத்துக்கிட்டான். ஆனா அப்பா கிட்ட ஏன் போய் பேச மாட்டேன்றான்? அவர் மேல எந்த தப்பு இல்லைன்னு இவன் தான் புரிஞ்சுக்கிட்டான்ல. அப்பா மேல கோமப்படல அப்படின்னா இவன் போய் பேச வேண்டியதானே? ஏன் பேசாம இப்படி ஒதுங்கி நிக்கிறான்? எதனால இப்படி இருக்கான்? வீரா தம்பி ஏதாச்சும் சொல்லி திட்டிடுவானோ? அவர் மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடுவானோ? ஐயோ, ரொம்ப வருஷம் கழிச்சு இப்பதான் அவர் குடும்பத்தோட சேர்ந்து இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்திருக்காரு. இல்ல கஷ்டப்பட்டு அவரை திரும்ப இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. இவன் ஏதாச்சும் பேசி காரியத்துக்கு எடுத்துருவானோ? வீராயா இவ்வளவு அமைதியா நிக்கிறான். அவனுக்கு என்ன பிடிக்காதுல்ல. நான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொன்னா இப்போ நான் இங்க வந்து இருக்கேன். ஆனா என்னை பார்த்துட்டு அவன் எதுவுமே சொல்லல, கத்தல, திட்டல. ஏன் இவ்வளவு அமைதியா இருக்கான்? நான் இங்க வந்தது அவனுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா? இல்ல கோபத்துல எல்லாரும் முன்னாடி கத்திரக்கூடாதுன்னு பொறுமையா இருக்கானா? பிள்ளைக்கு பெரிய சங்கடத்தை கொடுத்துட்டோம் போலயே. நான் என் அப்பாவை தானே பாக்குறேன். என் அப்பா என்ன பார்க்க வீட்டுக்கு வந்துட்டாரா? அவர் வீட்டுக்கு அவர் வந்துட்டாரா? அது நான் இல்ல, அப்பா இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு நான் தான் சொன்னேன். அவரு இங்க வந்தா நான் வீட்டை விட்டு வெளியில போயிடுவேன்னு சொன்னேன்னு. எனக்காக தானே அவர் இந்த குடும்பத்தை விட்டுட்டு தனியா போயிருந்தாரு. இப்போ இப்போ எப்படி? அப்படின்னா அப்பாவுக்கு என்ன பார்க்கணும்னு தோணி இருக்குமா? என் கூட இருக்கணும்னு நினைச்சுதான் அப்பா திரும்ப இந்த வீட்டுக்கு வந்துட்டாரா? நான் உண்மையிலே அப்பாவை பாக்குறேன்னா இந்த வீட்டுல அப்பாவை உண்மையிலே நான் பாக்குறேன் தானே? என் அப்பா வீட்டுக்கு வந்துட்டார்ல. ஐயோ, இது கனவா நிஜமா? உண்மையிலே சந்தோஷப்படவா இல்ல இது கனவுன்னு நினைச்சு கடந்து போகவா? எனக்கு எதுவும் புரியலையே, எதுவும் புரியலையே. என் அப்பா வந்துட்டாரா? என் அப்பா வந்துட்டாரா? என் முன்னாடிதான் அப்பா இருக்காரு. அவரோட வீட்டுல அவர் அவர் என்ன பாக்குற அப்படின்னா இது உண்மைதானே? உண்மைதானே? ஷபா, இப்பவே கண்ணு கெட்டுதே. அடப்பாவீங்களா, இன்னைக்கு உங்க குடும்பத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் அப்படி என்ன தயாச்சு? இவங்களை எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக இந்த நிலா எவ்வளோ கஷ்டப்பட்டு எப்படி ஒரு சாதனை பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். இதை நினச்சி எல்லாரும் சந்தோஷப்படுவாங்கன்னு பார்த்தா ஆளாளுக்கு கனவு உலகத்துல இல்லையா மறந்துக்கிட்டு இருக்கியே. ஐயோ, இதெல்லாம் உண்மைதாயா? கனவு ஒன்றும் இல்லை. ஐயோ, அப்பா வேற உண்மையிலே என் வீட்டில் தான் நான் இருக்கனால சந்தேகத்தோட கேட்காரு. இந்த மாமா என்ன வந்ததுல இருந்து சிலையாட்டம் உறைஞ்சு போய் நிக்கி. அப்படின்னா இவங்க எல்லாரும் தூக்கத்துல தான் இருக்காங்களா? நான் தான் எழுப்பணுமோ? ஆத்தி நிலா, நீ பட்ட பாடுக்கெல்லாம் இன்னைக்கு பலன் இல்லாம போயிடும் போல இருக்கே. மொத்த குடும்பமும் சேர்ந்து ஒன்றை வச்சு செஞ்சிரும்னு நினைக்கேன். இல்ல இல்ல, இவங்க எல்லாத்தையும் இன்னைக்கு நான் எழுப்பியே ஆகணும். கனவாயா கண்ட கனவு, உன் கனவை எப்படி காய்க்கிறேன்னு மட்டும் பாரு. என்ன பண்ணலாம்? ஆமா, அதான் சரி. மாமா மன்னிச்சிரு, மாமா மன்னிச்சிரு.
ஒரு காலோட நிப்பாட்டிட்ட, இன்னொரு காலம் இருக்கே. இன்னொரு காலம் இருக்குல்ல? இந்தாங்க வாங்கிக்கோங்க. ஐயோ அம்மா, சமட்டிட்டாலே காலு. நானே என் மாமாவை மிதிச்சிட்டேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு காலா இருக்கு, இன்னொரு காலு. வலிக்குதா? இப்படித்தானே என் மாமாவுக்கு இருந்திருக்கும். அம்மா, ஒடியா முட்டகனி, எதுக்குடி என் காலம் மிதிச்ச சுண்டலி? ஏய், அம்மா, என் காலு சமட்டிட்டாமா, என் காலையும் தான். பச்சை பிள்ளை ஏதோ தெரியாம காலம் மிதிச்சிருப்பா. அதுக்குன்னு பொம்பளை பிள்ளை இப்படிதான் பேர் வச்சு கூப்பிடுவீங்களா? பிள்ளைக்கு நிலான எவ்வளவு அழகான பேர் வச்சிருக்கு. அதை சொல்லி கூப்பிடுறதை விட்டுட்டு ஒருத்த என்னன்னா முட்டை நின்றா, இன்னொருத்த என்னன்னா சுண்டை நின்றா. என்னடா பேர் இது? எரும மாடுவலா. அத்தை கூட சேர்ந்து நம்மள ஆரம்பிச்சிட வேண்டியதான். அத்தை, பாத்தீங்களா அத்தை, உங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் என்னை எப்படிலாம் பேர் வச்சு கூப்பிடுறாங்கன்னு. இது மட்டும் இல்ல அத்தை, என்ன சுண்டலி, வாளு, குரங்குலாம் சொல்லி கூப்பிடுறாங்க தெரியுமா? நான் குட்டச்சியா, உங்க பெரிய பையன் சொல்லுதாரு. நான் சொன்னா அடியோ கலகக்காரி, குடும்பத்துக்குள்ள சண்டையா வளர்த்துற. பாத்தீங்களா, நான் கலகக்காரியா. நீங்க இருக்கும் போதே என்னை இப்படிலாம் சொல்லி கூப்பிடுறாரு. நீங்க இல்லாதப்ப என்னை எப்படிலாம் சொல்லி திட்டி இருப்பாரு. அப்பாட, நான் தப்பிச்சேன். அம்மா, நான் இல்ல, அவன் சும்மா சொல்றேன். அத்தை, நீங்க கூட கேட்டீங்கல்ல, என்ன கலகக்காரின்னு தானே சொல்லி திட்டினாரு. பாவி. அம்மா, அது அப்பா. என்ன ஏண்டி முறைக்கிற? உங்க புள்ளைய வாயை திறந்து பேசுறதுக்கு முன்னாடி அப்படியே சப்போர்ட்டுக்கு வந்து நிப்பீல. இப்போ என்ன வாயை திறக்காம அமைதியா நிக்கிறியே? அதான் உங்க புள்ள கூப்பிடுறானே, என்னன்னு கேக்குறது? சாரிப்பா. ஏண்டி, அது அவங்களோட அத்தை பொண்ணு. அந்த பாசத்துல என்னமோ சொல்லி கூப்பிட்டு பண்ணுவான். ஏன் மாமா மார்களுக்கு இல்லாத உரிமையா என்ன? அடிச்சாலும் பிடிச்சாலும் நாளைக்கு அவனும் தான் முன்னாடி வந்து நிக்கணும். சின்ன பிள்ளைய இப்ப அடிச்சு கூட கொஞ்ச நேரம் கழிச்சு சேர்ந்துக்குறீங்க. அதுங்க சொல்லுதுன்னே கேட்டுக்கிட்டு இவ முறைச்சுக்கிட்டு நிக்கிறா. போடி, உள்ள ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு. எப்ப பார்த்தாலும் பிள்ளைங்களை திட்டிக்கிட்டு. அதானே, ஏதாச்சும் சொல்லி என் வாயை அடைச்சிடணும். அவனால எதுவும் சொல்லாதீங்க. ஒரே பச்சை பிள்ளை நிக்கிட்டு இன்னும் ஒரு வாரத்துல கல்யாணம் வைக்க போது இன்னும் அவனும் உங்களுக்கு பச்சை பிள்ளையாக்கும். அண்ணி விடுங்க, அதான் அண்ணன் சொல்லுதாங்கல்ல, அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கா. அத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. நிலாமா, நீங்க வா, அப்பா கிட்ட வா. இது வரப்பா. தங்கப்பிள்ள, மாமா மேல கோபமா இருக்கியோ? ஐயோ மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, இனிமேல் பிள்ளைய அப்படி சொல்ல மாட்டானுவோ. நான் கண்டிச்சு வைக்கிறேன். மாமா, நான் அத்தைக்கிட்ட சும்மா தான் சொன்னேன். நீங்க மாமாவை எதுவும் சொல்ல வேண்டாம். அப்படியா? சரி, அவனுல நான் எதுவும் சொல்லல. நிலாமா, அப்பா. என் நிலா குட்டிக்கு எப்போதுமே தங்கமான மனசுதான். உன்னோட இந்த நல்ல குணத்துக்கு எப்போதுமே நீ சந்தோஷமா தான் இருக்கணும். நீ இல்லைன்னா இப்போ இந்த குடும்பம் இவ்வளவு சீக்கிரத்துல ஒண்ணு சேர்ந்திருக்காதுல்ல. இதுக்கெல்லாம் காரணம் என் செல்ல பொண்ணு என் நிலாதான். இந்த நிலாவாலதான் இப்போ நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். இந்த அப்பாவோட சந்தோஷத்துக்கு என் நிலா குட்டி தான் காரணம். என் செல்ல பிள்ளை, என் தங்க பிள்ளை. என் செல்ல அப்பா. அப்பா, நீங்க உண்மையாவே நம்ம வீட்டுக்கு வந்துட்டீங்களாப்பா? எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. சந்தோஷமா இருக்கு. இப்போ நிலாவையும் உங்களையும் இப்படி பார்க்கும்போது அந்த இடத்துல நான் இருக்க கூடாதான்னு தோணுதுப்பா. எனக்கு அந்த பாசம் வேணும்னு தோணுதுப்பா. முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. நினைத்தால் உன்னை நினைத்தால் கண்ணில் கண்ணீர் மழை வருமே. அப்பா, என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னால தானப்பா இந்த 4 வருஷம் நீங்க செய்யாத தப்புக்கு தாண்ட அனுபவிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க. உங்களோட எல்லா சந்தோஷத்தையும் நான் பறிச்சுட்டேன்ல. நான் உங்களுக்கு நல்ல பிள்ளையாவே நடந்துக்கலப்பா. நான் உங்களுக்கு பெரிய பாவம் பண்ணிட்டேன். பாவிப்பா நானு. என்ன மன்னிச்சிருக்குப்பா. எனக்கு அப்பா வேணும். இந்த பழைய அப்பா எனக்கு வேணும்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. இந்த பாவிய மன்னிச்சிருங்கப்பா. வீரா, என் தங்க பிள்ளை, அழுவாதடா, அழுவாத. இந்த 4 வருஷம் நான் பட்ட வலிய விட இப்போ உன் கண்ணுல பாக்குற இந்த கண்ணீர் தாண்டா என்ன நில கொலைய வைக்குது. இப்ப நடந்த எந்த தப்புக்குமே நீ பொறுப்பு இல்ல. என் பிள்ளை ரொம்ப நல்லவ.
தூய்மையானவ. அவன் யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான். அப்படியாப்பட்டவனாடா அவ அப்பனை கஷ்டப்படுத்தி பார்த்திருப்ப. இங்க பாரு வீரா, பிள்ளையோட பிஞ்சு பாதம் பட்டு எந்த அப்பனுக்கும் வலிக்க போறதில்ல. அதே மாதிரி தான்டா நீ எனக்கு கொடுத்த தண்டனையும் நான் என்னைக்குமே அதை ஒரு வழியா உணர்ந்ததே இல்ல. உன்னை அறியாம நீ செஞ்ச தப்புக்கு இத்தனை நாளா குற்ற உணர்ச்சியில நீ தவிச்சதெல்லாம் போதும். என் பிள்ளை யாருக்கும் எந்த பாவத்தையும் பண்ண மாட்டான். என் பிள்ளை மேல இருக்கிற பாசம் என்னைக்குமே எனக்கு குறையாது. அவன் என்ன பண்ணாலும் சரி, அவன் மேல இருக்க பாசம் எனக்கு குறையாது. இப்ப கூட உன்னை நான் பாக்குறப்பம்லாம் முதல்ல நான் உன்னை என் கையில அள்ளி கொஞ்சம் போது இருந்த அந்த சந்தோஷம் தாண்டா ஒவ்வொரு முறையும் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணும். நீ இன்னமும் எனக்கு குழந்தை தாண்டா. குழந்தை தப்பு செஞ்சா எந்த அப்பனும் கோவப்பட மாட்டான்டா. என் புள்ள மேல எனக்கு எப்போதுமே பாசம் இருக்கும். எப்போதும் பாசம் இருக்கும். அப்பா, அப்பா, செல்லம், என் தங்கம், அழுவாதடா மவனே, அழுவாத. அப்பா இருக்க, உன் கூட அப்பா இருக்க. என்னைக்குமே அப்பா உன்னை விட்டு போக மாட்டேன்டா. அப்பா உன் கூடவே தான் இருக்கேன். அப்பா, என் அப்பா, என் அப்பா என்ன மன்னிச்சிட்டாரு. என்ன மன்னிச்சிட்டாரு. இனிமேல் அப்பா என் கூட தான் இருப்பாரு. என் கூட தான் இருப்பாரு. அப்பா, அப்பா, என் தங்கத்துக்கு சந்தோஷத்தை பாரு. என் மவன், என் செல்ல மவன், என் சிங்க குட்டி, என் தங்க பிள்ளை அழகு போல சிரிக்கிறான் என் புள்ள. அப்பா, கனவா? கனவா? வீரா, அண்ணா, என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்லண்ணா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் நல்லதா இருக்கேன். அப்பா, நீங்க நீங்க எப்படிங்க? எப்ப வீட்டுக்கு வந்தீங்க? நீங்க இங்க வரதை என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்பப்பா வந்தீங்க? அது குட்டிமா. டேய் ராஜா, என்னடா அப்பாவை திடீர்னு வீட்டுக்குலாம் கூட்டு வந்திருக்க? ஆமா, ஏன் அப்பாவை வீட்டுக்கு கூட்டு வந்ததை என்கிட்ட சொல்லவே இல்ல? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு லீவ் எடுத்திருப்பேன்ல, வீட்டுல இருந்திருப்பேன்ல. இல்லனா அப்பாவை நானே அங்க இருந்து கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. எதுக்குடா என்கிட்ட அப்பா வந்ததை சொல்லவே இல்ல? அப்பா, என்னப்பா இது? நீங்க இங்க வரப்போறதை என்கிட்ட சொல்லியிருக்கலாம்லப்பா. அக்கா, அது நான் ஒன்னும் அப்பாவை கூட்டிட்டு வரலக்கா. நீ கூட்டிட்டு வரலையா? அப்போ அப்பா, நீங்களா வீட்டுக்கு வந்தீங்க? நான் தான் அப்பா உங்க கூட்டிட்டு வந்தேன். நீ நீ கூட்டிட்டு வந்தியா? ஆமா, நான் தான் அப்பாவை இங்க கூட்டிட்டு வந்தேன். இதுக்கப்புறவே அப்பா அவரோட வீட்ல தான் இருப்பாரு. என்னப்பா? என்னப்பா சொல்றாவா? அப்போ இனிமேல நீங்க இங்க தான் இருப்பீங்களா? என்னப்பா, அண்ணி கேக்குறாங்களே, சொல்லுங்க. இதுக்கப்புறவே நீங்க இங்க தானே இருப்பீங்க? ஆமாமா, இனிமேலு உன் அப்பா இங்கதான் இருக்க போறேன். நீலாதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தா. இங்க இருந்து இதுக்கப்புறவே எங்கேயும் போக கூடாதுன்னு வேற இந்த மேடம் ஆர்டர் போட்டுட்டாங்க. அப்பா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை நான் உங்களை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டேன். அப்பெல்லாம் வரமாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்னப்பா திடீர்னு? ஏன் இப்போ என்கிட்ட சொல்லலாம்ல? நானே கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. குட்டி, நான் இங்கதான் வரப்போறேன்னு எனக்கே தெரியாது. எனக்கு தெரியாம தான் நீலா இங்க கூட்டிட்டு வந்தா. அது அது ஒரு பெரிய கதை. நான் உன்கிட்ட அப்புறமா சொல்றேன். நீ இப்பதானே டியூட்டி போயிட்டு வந்திருக்க. முதல்ல ஃப்ரெஷ் அப் ஆகு, அப்புறம் பொறுமையா அப்பா எல்லா விஷயத்தையும் சொல்றேன். இல்லப்பா, அது ஹனி, அப்பாவை நீங்க கூட்டி வந்தானே, நான் கூட்டி வந்தானே. திரும்ப அப்பா இந்த வீட்டுக்கு வரணுங்கிறது தான் நம்ம எல்லாரோட ஆசையும். அதே போல அப்பா இந்த வீட்டுக்கு வந்தாச்சுல, அதை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன்ல குற்றவாளியை துருவி துருவி கேள்வி கேட்கிற மாதிரி அப்பா கிட்ட கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஹனி, இது வீடு, உங்க ஸ்டேஷன் இல்ல. நான் என்ன கேள்வி கேட்டேன்? அப்பா கிட்ட நான் எப்போதும் போலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். என் அப்பாவை இத்தனை வருஷத்துக்கு கழிச்சு இந்த வீட்டுல திரும்ப பாக்குறேன். பார்க்கும்போது என்ன எதுன்னு கேட்க மாட்டாங்களா? அப்படித்தானே நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னப்பா, நான் உங்ககிட்ட சாதாரணமா தானே பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன நடக்குதுங்க? அக்காவும் நீலாவும் ஏன் இப்படி அடிச்சுக்குதுங்க? என்னப்பா, சொல்லுங்க அவகிட்ட. அது நிலமா, குட்டி எப்போதும் போலதான் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. நீ எதுவும் நினைக்காத. அப்பா, நான் அண்ணி கிட்ட விளையாட்டுக்கு தான் அப்படி கேட்டேன். அண்ணி தான் நான் பேசுறது எல்லாத்தையுமே சீரியஸா எடுத்துக்கிறாங்க. அது ஏன்னு எனக்கு தெரியல. அண்ணி, நான் சும்மா தான் உங்ககிட்ட கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அத்தை, அப்பா வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? என்ன அப்பாவுக்கு குடிக்கிறதுக்கு சாப்பிடுறதுக்கும் நீங்க ஒண்ணுமே கொடுக்கவே இல்ல.
ஐயோ மருமகளே, இதை நான் மறந்துட்டேன் பாரு. தம்பியை ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த வீட்டுல பாக்குறேன்னா அந்த சந்தோஷத்துல அப்படியே பேசிக்கிட்டு நின்னுட்டேன். இப்பவே போய் தம்பிக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிடுறேன். அத நானும் வந்து உங்களுக்கு உதவி பண்றேன். சரிடா. என்னங்க ஏங்க, தம்பிக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கணும். கொஞ்சம் பொருள்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. நீங்க ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு போறீங்க? ஆமா, நான் ஆஃபீஸ்க்கு இன்னைக்கு லேட்டாக தான் போவேன். மேனேஜரை ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், மதியத்துக்கு அப்புறம் தான் ஆஃபீஸ்க்கு வருவேன்னு. நல்ல காரியம் பண்ணீங்க. சரி, நான் போய் பொருள்லாம் கொஞ்சம் எழுதி எடுத்துட்டு வந்துடுறேன். நீங்க போய் கடையில போய் வாங்கிட்டு வந்துருங்க. சரிம்மா, போய் எழுதி எடுத்துட்டு வா, நான் போய் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துடுறேன். இதோ எடுத்துட்டு வரேங்க. அப்பா எனக்கும் ஆபீஸ்க்கு போக வேண்டிய வேலை இருக்கு. போற வழி தானே, வாங்க நானே உங்களை டிராப் பண்ணிட்டு போயிடுறேன். சரிடா. மாமா, என்ன நிலா, நான் கேட்டதை வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னீங்க. நீ தான் கேட்கவே இல்லையே. எனக்கு ஐஸ்கிரீம் வேணும். ஐஸ்கிரீமா? ஆமா, ஐஸ்கிரீம் வேணும். அதுவும் நிறைய ஐஸ்கிரீம் வேணும். இதுதான் நீ கேட்டியா? சரி சரி, ஐஸ்கிரீம் தானே, நீ கேட்ட மாதிரியே நிறைய ஐஸ்கிரீம் வாங்கி தரேன். எனக்கு ஆபீஸ்ல கொஞ்சம் வேலை இருக்கு, அதனால போகும்போதே நான் அப்பா கிட்ட வாங்கி கொடுத்து விடுறேன். அப்பா வீட்டுக்கு கொண்டுட்டு வந்ததும் வச்சு சாப்பிடு, சரியா? சரிங்க மாமா. மாமா, மதியானம் சாப்பிடுறதுக்கு வீட்டுக்கே வந்துருங்க. வரும்போது ரூபியை அழைச்சிட்டு வந்துருங்க. சரிடா, நான் ரூபியும் கூட்டிட்டே வரேன். என்ன அப்பா வாங்கப்பா. தம்பி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன், நீ அது வரைக்கும் ரெஸ்ட் எடு. வந்ததுக்கு அப்புறமே நிறைய பேச வேண்டியது இருக்கு, பேசலாம். இதுக்குன்னு எனக்குன்னு மெனக்கிட்டு நீங்க அழைச்சிக்கிட்டு பரவாயில்ல, நீங்க வீட்டுல இருங்க. அட, இவ்வளவு வருஷம் கழிச்சு என் தம்பி வீட்டுக்கு வந்திருக்கான். அவனுக்கு நான் பிடிச்சதை வாங்கி கொடுக்காம வீட்டுல இருந்து என்ன பண்ண போறேன்? நான் சும்மா இருந்தாலும் உங்க அன்னிக்காரி சும்மா இருக்க மாட்டா. நான் போயிட்டு இப்போ வந்துடுறேன், சரியா தம்பி? சரிங்கண்ணே, பார்த்து கவனமா போங்க. டேய், அண்ணனை பார்த்து கூட்டிட்டு போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா, நீங்க வீட்டுல ரெஸ்ட் எடுங்க. அப்ப நான் கிளம்புறேன், முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு, நான் உடனே போகணும். அக்கா நான் போயிட்டு வரேன். போயிட்டு வா, பொறுமையா காரை ஓட்டிட்டு போ. சரிக்கா, அப்பா வாங்க. அப்பா, அப்பா நீங்க டயர்டா இருப்பீங்கல்ல, வாங்க ரூம்ல போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம். வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. வாங்கப்பா, நான் உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். நிலா, என்ன நீ? அப்பா கிட்ட நான் கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. பேசிட்டு அப்புறமா நானே கொண்டு போய் அப்பாவை ரூம்ல விட்டுறேன். நீ போ, உள்ள ஏதாச்சும் வேலை இருந்தா போய் பாரு போ. ஐயோ அண்ணி, எனக்கு இங்க பெருசா எந்த வேலையும் இல்ல. நீங்க தான் பாவம், வேலைக்கு போயிட்டு அதுவும் நைட் டியூட்டி பார்த்துட்டு டயர்டா வந்திருக்கீங்க. நீங்க போய் முதல்ல ரெஸ்ட் எடுங்க அண்ணி. இப்போ போய் அப்பா கிட்ட என்ன பேச போறீங்க? அப்பாவும் ரொம்ப நேரமா ஒரே இடத்துல உட்காந்துருக்காங்க, அவங்களுக்கு டயர்டா இருக்குல்ல. அப்பாவும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமே நீங்களும் அப்பாவும் பேசுங்க நீ. அப்பா இங்க தானே இருக்க போறாரு, அப்புறம் என்ன நீ? அப்புறமா அப்பா கிட்ட பேசுங்க. அப்பா வாங்கப்பா, நானே உங்களை ரூமுக்கு கூட்டிட்டு போறேன். அண்ணியும் டயர்டா தானே வந்திருப்பாங்க, அவங்க கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கட்டும், அதுக்கப்புறமே நீங்களும் அண்ணியும் பேசுங்க. வாங்கப்பா, நான் உங்களை ரூமுக்கு அழைச்சிட்டு போறேன். அது இல்லம்மா, ஏதோ குட்டிமா பேசணும்னு சொல்றா. அதான் சொல்றேன்ப்பா, அப்புறமா பேசிக்கங்கனே. அண்ணியும் டயர்டா தானே இருக்காங்க, நீங்களும் டயர்டா இருக்கீங்க. அப்புறம் எதுக்குப்பா? இந்த பாருங்க, நீங்க என் கூட வாங்க, நான் அதை கூப்பிடுறேன்ல, வாங்கப்பா. அப்பா கிட்ட பேசணும்னு சொன்னா இவளுக்கு என்ன செய்யுது? இவ எதுக்கா அப்பாவை ரூமுக்கு கூட்டிட்டு போறதுல குறியா இருக்கா? நான் பேசிட்டு கொண்டு போய் விட மாட்டேனா? ஏன் அப்பாவை பாத்துக்க எனக்கு தெரியாது? அப்பா, அது அப்பா வாங்கப்பா போலாம். குட்டி, நைட்டு பூரா நீயும் கண்ணு முடிச்சுதானே வேலை பார்த்திருப்ப, ரொம்ப டயர்டா இருப்ப. நீ போய் முதல்ல ரெஸ்ட் எடுமா. பேச தானே செய்யணும் அப்பா கிட்ட. அப்பா இதுக்கப்புறம் எங்க தானே இருக்க போறேன். அப்புறம் என்ன, எவ்வளவு வேணாலும் பேசலாம், நான் உன் கூட தான் இருக்க போறேன். இப்போ நீ டயர்டா இருப்பல, போமா நீ போய் ரெஸ்ட் எடு. நானும் கொஞ்ச நேரம் தூங்கி முடிச்சுட்டு வரேன், அப்புறம் ஃப்ரீயா உட்காந்து பேசலாம். வா நிலா, ரூமுக்கு போலாம். அக்கா, அது என்னடா நடக்குதுங்க? அப்பாவை இந்த வீட்டுக்கு திடீர்னு நிலா கூட்டிட்டு வந்திருக்கா? நீ சொல்லிதான் அப்பா அவங்க கூட்டிட்டு வந்தாளா? அது இல்லக்கா, நான் எதுவும் நிலக்கிட்ட சொல்லல. சொல்லப்போனா அப்பா இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு முதல்ல தெரியாது. நான் இப்பதான் அப்பாவே பார்த்தேன். நிலா என்கிட்ட எதுவும் சொல்லலக்கா. நான் ஒன்னும் அப்பாவை இங்க கூட்டிட்டு வர சொல்லல. ஓ, மேடம் தான் கூட்டிட்டு வந்தாங்களா? அதனாலதான் அப்பாவை என்கிட்ட பேச விடாம இவ்வளவு அவசரமா உள்ள கூட்டிட்டு போறா. டேய், ஏன் அப்பா கூட பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு இவளுக்கு என்னடா உரிமை இருக்கு? நான் டயர்டா இருக்கேன், இல்லாம போறேன். என் அப்பா கூட நான் பேசணும்னு நினைச்சா பேசுவேன். இவ எதுக்கு எங்க விஷயத்துல மூக்க நுழைக்கிறா? அக்கா, அவ ஒன்னும் அப்படி சொல்லலையே. அப்பா டயர்டா இருப்பாரு, நீங்களும் டயர்டா இருப்பீங்க, அதனால அப்புறமா பேசுங்கன்னு தானே சொன்னா. உங்களை அப்பா கிட்ட பேசக்கூடாதுன்னு ஒன்னும் அவ சொல்லலையே. ஓ,
உன் பொண்டாட்டி இப்ப பண்ணதெல்லாம் சரி, நான் சொன்னதுதான் தப்பா போச்சு. ஐயோ அக்கா, நீங்க அவ மேல பழி போறீங்கன்னா நான் சொல்லல. அவ சொல்ல வந்ததை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தான் நான் சொல்ல வந்தேன். ஆமா, எனக்கு தான் இப்ப அறிவு இல்லையே. யார் எப்படி பேசுறான்னு புரிஞ்சுக்கிற தன்மையும் எனக்கு கிடையாது. என்ன, அதனால மத்தவங்க பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தப்பா தான் தோணுது, தப்பா தான் நினைச்சுக்கிறேன். அதனாலதான் உன் பொண்டாட்டியை நான் தப்பா பேசிட்டேன்ப்பா. இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டியை நான் தப்பா பேச மாட்டேன். அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என்கிட்ட கொடி தூக்கிட்டு வராத. இல்ல நான் மாமா, மாமா, என்னமா மாமா, பசிக்குதுன்னு சொன்னீங்களே, சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன். சீக்கிரம் வாங்க. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? வாங்க மாமா. இதோ வரமா. அக்கா, நீங்களும் வாங்க சாப்பிட. டேய், ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட சொல்லி வை. என்கிட்ட ஓவரா வாளாட்டினா அப்புறம் அவ தான் வருத்தப்படுவா. என்னை பத்தி அவளுக்கு தெரியாம இருக்கலாம், உனக்கு தெரியல. இந்த திமிருத்தனத்தெல்லாம் என்கிட்ட காட்டாம, முதல்ல இது ஏன் குடும்பம், அவர் ஏன் அப்பா, நீ ஏன் தம்பி. எனக்கு அப்புறம் தான் அவளுக்கு நீங்க சொந்தம். அத எப்போதும் அவ மறந்துடாம. மாமா, இப்ப வாரீங்களா இல்லையா? வந்துட்டேன். என்கிட்டே போட்டி போடுறியா? நீ என்ன பண்ணாலும் சரி, என் அப்பாவும் என் தம்பியை என் மேல வச்சிருக்க பாசத்தை எப்போதும் உன்னால பங்கு போட முடியாது. அது எனக்கு மட்டும்தான் சொந்தம். அவங்க 2 பேருக்கும் முதல்ல நான் தான் முக்கியம், அதுக்கப்புறம் தான் நீ. முடிஞ்சா முயற்சி பண்ணி பாரு. அவர் என் அப்பா, என் தம்பி. அவ்வளோ லேசில் நான் விட்டு கொடுத்துட மாட்டேன். என்ன ராஜா சொல்றீங்க? அப்போ அக்கா மாமாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாளா? இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிருக்கா பாருங்களே, என்கிட்ட சொல்லவே இல்லவா? ஆமா, அப்படியே எங்ககிட்ட மட்டும் அவ சொல்லிட்டு செஞ்சுட்டா பாரு. ஆளு பக்கம் சுண்டக்கா சைஸ்ல தான் இருக்கா, ஆனா பண்ற வேலைலாம் இருக்கு பாரு. எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு காட்டு காட்டிட்டாளே சுண்டலி. ராஜா, என் அக்காவை அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, சொல்லிட்டேன். பாத்தீங்கல்ல, இப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோம்னா அதுக்கு காரணம் என் அக்கா தான். அவ பார்க்க சுண்டக்கா சைஸ்ல தான் இருக்கா, ஆனா அவ பண்ற வேலைலாம் அப்படி இல்ல. இத்தனை நாளா நீங்க எப்படிலாம் ட்ரை பண்ணீங்க மாமா அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும்னு, ஏதாச்சும் நடந்துச்சா? இன்னைக்கு என் அக்காவால தானே இவ்வளவும் நடந்துச்சு. நிலாவாலதான் இப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கோங்கிறத ஒத்துக்கிறேன். அவதான் இந்த குடும்பத்தையும் ஒண்ணு சேர்த்திருக்கா. ஆனா அவ என்ன பண்ணாலும் அவளை நான் சுண்டலின்னு தான் கூப்பிடுவேன். நான் மட்டும்தான் அவளை சுண்டலின்னு கூப்பிடுவேன். அதை கூப்பிடக்கூடாதுல்ல நீ சொல்லக்கூடாது. நீங்க அவளை சுண்டக்கான்னு கூப்பிடுங்க, இல்ல சுண்டலின்னு கூப்பிடுங்க. அதை பத்தி நான் எதுவும் கேட்க போறது இல்ல. ஏன்னா அது நீங்க 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயம். என் மண்டக்குள்ள இப்ப ஓடுறதெல்லாம் வீட்டை பத்தி தான். நீங்க வேற வீட்டுல எல்லாரும் ஒன்னா இருக்காங்கன்னு சொல்லிட்டீங்க. இப்ப எனக்கு அங்க போன போல இருக்கு. மாமா வீட்டுல பெரிய மாமா, வீரா மாமா, அப்புறம் அத்தைங்க, அம்மா, அக்கா எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க. எவ்வளவு ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு சமையல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா? எனக்கு இப்ப வீட்டுக்கு போன போல இருக்கு. ராஜா, எனக்கு ஹாஃப் டே லீவு தாங்களே. லஞ்சுக்கு அப்புறவே நான் ஓவர் டைம் வேலை பார்த்துக்கிறேன். எனக்கு இப்போ வீட்டுக்கு உடனே போகணும் போல இருக்கு. நான் போறேனே. கேட்ட உனக்கே வீட்டுக்கு போகணும்னு தோணுது. நான் பக்கத்திலே இருந்து எல்லாரும் முகத்திலயும் அவ்வளவு சந்தோஷத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்ப எனக்கு வீட்டுக்கு போகணும்னு தோணுதா? இப்படி நானும் ஹாஃப் டே லீவ் எடுத்துட்டு வீட்டுக்கு போறேன்னு கிளம்புனேன்னா ஆபீஸ் வேலையை யாரு பாக்குறா? இது நம்ம ஆபீஸ்மா. நம்ம ஆபீஸ்ல நம்ம தான் வேலை பார்க்கணும். பொறுக்காதே. மற்ற நேரத்துலலாம் இனிக்க பேசுவாரு. வேலைன்னு வந்துட்டா மட்டும் போதும், பெரிய கிரீடத்தை தூக்கி தலையில வச்சுக்கிறவாரு. அதான் ஓவர் டைம் பார்க்குறேன்னு சொல்லிட்டேனே, அப்புறம் என்ன, விட வேண்டியதானே? மூஞ்ச பாருங்க, அப்படியே பெரிய பாசன்னு நினப்பு ஊருக்கிக்கிட்டு நிற்காரு குரங்கு. குரங்கா? ஓய், என்ன என்ன? இதெல்லாம் நல்ல காதல உளும். ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா அது விழாது. இப்போ என்ன, வேலை பார்த்து கொடுக்கணும், அவ்வளோதானே? உங்க வேலையை முடிச்சுட்டே போறேன். ஆனா ஒண்ணு, லஞ்சுக்கு என்ன சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் சொல்லிட்டேன். செம்மாடி, 1 மணி லஞ்சுக்கு உன்னை 12:30க்கே வீட்டுல கொண்டு போய் பத்திரமா விட்டுறேன், போதுமா? அப்ப டபுள் ஓகே. 4 மணி நேரத்துல முடிக்க வேண்டிய வேலைய 2 மணி நேரத்திலேயே இந்த ரூபி எப்படி முடிச்சு காட்டுறேன்னு பாருங்க. அப்படி காலி வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் வேலையை எவ்வளவு சட்டுன்னு முடிக்கிறேன்னு சொல்றா பாரு. ஒன்ன ஐயோ ராஜா, கீச்சன் காட்டாதீங்க, எனக்கு கூச்சமா இருக்கு, விடுங்க. எதிரி முடியாது, உனக்கு என்ன பண்றேன் பாரு. ராஜா, பாத்து
அதான் நான் பிடிச்சிட்டேனே. ராஜா அது வேலை இருக்கு, போய் முடிக்கணும். நான் போறேன், விடுங்க. போலாம். போறதுக்கு முன்னாடி அது அது வந்து பத்தியமா நின்ன வாலிபோ உன்னை பார்த்து தாவிடுதே. பத்திரமா வச்ச மௌனம் தூளாங்கி போவிடுதே. ராஜா யாராச்சும் வந்துட போறாங்க, என்ன விடுங்க, விடுங்க ராஜா, விடுங்க. என் கேபின்குள்ள அனுமதி இல்லாம நுழையிறது நீ மட்டும்தான். உன்னை தவிர யாரும் என் கேபினுக்கு வர மாட்டாங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன், நீயும் சந்தோஷமா இருக்க. ஏன் இத நம்ம பாசையில கொண்டாடக்கூடாது? கொண்டாடணும்னு நினைச்சிட்டா எதுக்கு காத்துக்கிட்டு இருக்கணும்? ஆரம்பிக்கலாமே. இந்த நேரம் செஞ்ச ஓவியம் நிழல் கூட கூசிடுதே. பத்து விரல் பட்ட காட்டுக்குள் பூக்கோலம் பூசிடுதே. அந்த துளியோட தான் என்ன விதை போட்டுட்டா. போதைய அந்த வாசம் காட்டி புட்டா. இந்த மண்ணும் தீர உன் இதுல நான் சுவைக்கணும். செழித்த அழகில் சிவந்து நிற்கும் செந்தேனே. என் கழுத்து வரையில் ஆசை வந்து நின்றேனே. வெறித்த கண்ணால் கண்கள் விழுங்கும் பெண்மானே. உன் கனத்த கூந்தலி காட்டுக்குள்ளே காணாமல் நான் போனேனே. ஐயோ ராஜா, யாரோ கதவு தட்டுறாங்க. ஐயோ ச்சே, யாரா அது? சிவபூச்சில கரடி நுழைஞ்ச மாதிரி கை கிட்டினது வாய் கிட்ட விட மாட்டாங்க போல இருக்க. ராஜா, ராஜா, டேய் ராஜா, டேய். வந்தது கரடி இல்ல, காட்டெருமை. போங்க, போய் கதவு திறங்க. சப்பா, சோதிக்கணும்னே கிளம்பி வருவான் போல இருக்கு. நேரம் காலம் தெரியாதடா உனக்கு. டேய், கதவை திறக்கறியா இல்ல உடைச்சுக்கிட்டு வரட்டா? உள்ள லாக் பண்ணிக்கிட்டு என்னடா பண்ற? கதவை திறடா. அது ஏதோ அவசரம் போல. ஏதாச்சும் சொல்லிட போறேன். போங்க, போய் கதவு திறங்க. உடைச்சுக்கிட்டு உள்ள வந்துடாம. போறதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கீழே இறக்கி விட்டுட்டு போங்க. இன்னொரு தடவை தேனே மானேன்னு கொஞ்சிக்கிட்டு கிட்ட வாங்க, அப்புறம் வச்சிருக்கேன். குரங்கு, கேட்டு விடு குரங்கு. இருந்த கொஞ்ச நெஞ்ச மரியாதையும் போச்சா? ஐயோ, இவனால. டேய் துறடா. டேய் கதவு உடைச்சிடாதே, இருடா பாரு. ஐயோ, பாக்குறானே பாக்குறானே. இப்ப இவன் பங்குக்கு வேற நம்மள அறுத்து கிளிப்பானே. இன்னைக்கு என்ன நம்ம காலையில இருந்து ஒரே டோஸ் கட்டு வாங்கிக்கிட்டே இருக்கோம். ஏண்டா, இதுதான் நீ ஆபீஸ் ரூம்ல பாக்குற வேலையாடா? இத ஆபீஸ்ன்னு நினைச்சியா இல்ல வேற என்னமோ நினைச்சியா? டேய், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்லடா. அது இன்னைக்கு எனக்கு என்னென்ன மீட்டிங்லாம் இருக்குன்னு அவகிட்ட கேட்டு டிஸ்கஸ் தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மத்தபடி எதுவும் இல்ல. எது? டோரை லாக் பண்ணிட்டு 2 பேரும் உள்ள இருந்து மீட்டிங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க. இதை நான் நம்பணும். ஏண்டா, உனக்கு என்ன பார்த்தா எப்படியா தெரியுது? சூப்பரா இருக்குடா மச்சான். என்னைக்கு இல்லாம இன்னைக்கு செம்ம அழகா இருக்க. என்ன விட்டா நாள் முழுக்க இன்னைக்கு உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன்டா. அம்பட்டு அழகா இருக்குடா. டேய், நீ யாரு எப்படியாப்பட்டவன் எனக்கு தெரியும்டா. இந்த கொஞ்சிருது கொண்டாட்டுறது இதெல்லாம் அந்த பக்கத்துல இருக்கா பாரு, அவகிட்ட வச்சுக்க. என் பக்கம் திரும்பினேன்னு வச்சுக்க, மூஞ்சி முகரெல்லாம் தெரிச்சிரும். தேவி உடைச்சாலும் உடைச்சிருவான். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் அது மேல உட்காந்துக்க? இன்னும் நிக்கிறான் பாரு, வீணா போனவன். இவன் தலைமையில ஏறி உட்காந்துக்க, இன்னும் பார்க்க நல்லா இருக்கும். நல்லா தான் இருக்கும்.
ஏன்னா இது ஏன் ஆபீஸ், இவர் ஏன் ராஜா. நான் இந்த டேபிள் மேல உட்காருவேன், என் ராஜா தலை மேல உட்காருவேன். ஏன் இந்த ஆபீஸ் முழுக்க வேணாலும் எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவேன். அத பத்தி உங்களுக்கு என்ன? ஆமாமா, குரங்கு எப்படி ஒரே இடத்துல இருக்கும் சொல்லு? அது இப்படிதான் நாலா பக்கமும் துத்திக்கிட்டு தாவிக்கிட்டு ஓடிக்கிட்டே தெரியும். அப்படித்தானே நீயும்? யாரு? நான் குரங்கா? என்ன பார்த்தா உங்களுக்கு குரங்கு மாதிரியா இருக்கு? என்ன அதுவும் நீ எல்லாம் சாதாரண குரங்கு இல்ல, சரியான ஆராத்து குரங்கு, சேட்டு பிடிச்ச குரங்கு. நீ குரங்கா இருக்கிறது மட்டும் இல்லாம உன் கூட சேர்றவங்களையும் குரங்காவா மாத்திக்கிட்டு இருக்க. இந்த இருக்கான் பாரு, வாயே திறக்க மாட்டான். இப்போ பண்றது எல்லாம் ஊமை சேட்டை. எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே. அதான் சொல்றேன், நீ சரியான ஆராத்து குரங்குன்னு. ஆமாமா, நான் குரங்குதான். நான் குரங்குன்னு இந்த காட்டெருமை சொல்லுது பாருங்க. அதை நினைக்கும் போதுதான் எனக்கு சரியான காமெடியா இருக்கு. இது குரங்கு சேட்டை பண்ணா எல்லாரும் வேடிக்கை தான் பாப்பாங்க. ஆனா காட்டெருமை ஊருக்குள்ள வந்தா என்ன நடக்கும் தெரியல. எல்லாரும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடத்தான் செய்வாங்க. அதுக்கு நான் எவ்வளவோ பரவாயில்ல. யாழாக்கு என்ன பார்த்த உனக்கு காட்டெருமை மாதிரியா இருக்கு. வேணா போய் கண்ணாடியில போய் பாருங்க. காட்டெருமைக்கான பொத்து பொருத்தமும் பக்காவா இருக்கு. இவர் என்ன குரங்குன்னு சொல்ல வந்துட்டாரு. ஆளையும் மீசையும் பாருங்களேன், நல்ல பவுன்சர் கணக்கா. இந்த வாயெல்லாம் அந்த பக்கத்துல இருக்கான் பாரு, அவங்கிட்ட வச்சுக்க. என்கிட்ட வந்த பேச வாய் இருக்காது, தச்சு வச்சு போடுவேன் பாத்துக்க. ஓ, என் வாயை தச்சிருவீங்களா? எங்க தச்சு பாருங்க பாப்போம். வாயை மட்டும் இல்ல, உன் கைய கலையும் சேர்த்துக்கிட்டு ஏதாச்சும் குளத்துல தூக்கி கொண்டு போய் போட்டு வந்துடும் பாத்துக்க. ராஜா, பாத்தீங்களா அவர் என்ன சொல்றாருன்னு? என் கைய கலையில கட்டி குளத்துல தூக்கி கொண்டு போய் போட்டு வரா. அவர் என்ன அப்படி பேசிக்கிட்டு இருக்காரு, நீங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? என்னடா என்ன திட்ட போறியா இல்ல அடிக்க போறியா? அதான் மகாராணி நீலிக்கு நீர் வடிச்சிட்டாங்களே, அட்ரா அடி. ஷோப்பா, ஃப்ரெண்ட் வச்சிருக்கவன் லவ் பண்ண கூடாது, லவ் பண்றவன் ஃப்ரெண்ட வச்சுக்க கூடாது. ஆனா நான் ரெண்டையும் ஒரே நேரத்துல வச்சு மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் பத்தியா? அதான்டா நான் பண்ற பெரிய தப்பு. ஏன்டா நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டீங்கன்னா என்ன எதுக்கடா இழுத்து விட்டு கூத்து பாக்குறீங்க? அப்போ அவ என்ன காட்டெருமைன்னு சொல்லுவா, அது கேட்டுட்டு நீ அமைதியா இருப்ப. நீங்களே தான் என்ன குரங்குன்னு சொன்னீங்க, அப்பமா அவர் கேட்டுட்டு அமைதியா தானே நின்னாரு. உண்மையை தானே சொன்னேன். நானும் தான் உண்மையை சொன்னேன். ஐயோ, கொஞ்ச நேரம் 2 பேரும் நிறுத்துறீங்களா? உங்க பிரச்சனைகளா எத்தனை கண்ட தாண்டி போனாலும் தீர்க்க முடியாது. ஏய் என்னடா ஏழை கிடக்குறா? வா ரூபிமா. சொல்லுங்க ராஜா. லாஸ்ட் வீக் நம்மளுக்கு ஒரு காலேஜ் கான்ட்ராக்ட் கிடைச்சதுல, அந்த காலேஜுக்கு நம்ம அனுப்ப வேண்டிய கிரைனட் சம்பந்தமா அந்த கான்ட்ராக்டோட மேனேஜர் என்ன மீட் பண்ணணும்னு சொன்னாரு. நானும் 11:30 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். ஆனா இப்போ என்னால அவர்கிட்ட பேச முடியாது. எனக்கு அதை விட ரொம்ப முக்கியமான வேலை இருக்கு, நான் போயாகணும். மைக்கேல் இருந்தா வச்சு அவனாச்சும் பாத்துக்கிடுவான். இப்ப அவனும் நானும் தான் அந்த வேலையா வெளியில போறோம். உன்னால இப்ப அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ண முடியுமா? என்ன ராஜா திடீர்னு சொல்றீங்க? எனக்கு அந்த கான்ட்ராக்ட் சம்பந்தமா எந்த டீடைலும் தெரியாதே. ரூபி, நீ தயங்குற அளவுக்கு இது பெரிய விஷயம்லாம் ஒண்ணும் இல்ல. நம்ம அனுப்ப போற கிரைனட் சம்பந்தமான எல்லா டீடைலுமே நான் அந்த டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன். அவர் வந்ததுக்கு அப்புறம் நீ எக்ஸ்பிளைன் பண்ணா மட்டும் போதும். ஏற்கனவே நீ இந்த மாதிரி 2-3 மீட்டிங் அட்டென்ட் பண்ணிருக்க, அதனால இதெல்லாம் உனக்கு ஈஸியா தான் இருக்கும். ஆமா ரூபி, நான் வேற அவருக்கு 11 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டேன். இப்போ இந்த ஒர்க்கு இல்லைன்னா நானே பாத்துக்கிடுவேன். இப்போ அர்ஜென்ட்டா நாங்க 2 பேரும் போக வேண்டியது இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை. அதனாலதான் இந்த மீட்டிங் உன்னை அட்டென்ட் பண்ண சொல்றேன். என்ன பாத்துக்கல? ரொம்ப அவசரமான வேலைன்னு வேற சொல்றீங்க. பரவாயில்ல ராஜா, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க, நான் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிக்கிறேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். எதுவும் டவுட் இருந்தா உடனே எனக்கு கால் பண்ணு. நான் எடுக்கலைன்னா மைக்கேலுக்கு கால் பண்ணு, சரியா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராஜா, நீங்க கிளம்புங்க. மைக்கேலு வா போலாம். வாடா. ரூபி பாத்துக்க, எதுவா இருந்தாலும் கால் பண்ணு என்ன? ஐயோ மாமா, நான் பாத்துக்கிறேன். நீங்க போற வேலையை நல்லபடியா முடிச்சிட்டு வாங்க, சேஃபா இருங்க, அது போதும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். டேய் சொல்லிட்டு வா, நான் வெளில நிக்கிறேன். நான் போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். உங்ககிட்ட சொன்ன மாதிரி 12:30 லஞ்சுக்கு வீட்டுக்கு கூட்டு போயிருவேன் என்ன? சரிங்க ராஜா. அப்புறம் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. நீங்க போறத பார்த்தா ரொம்ப முக்கியமான வேலைன்னு தான் நினைக்கிறேன். பார்த்து. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டி. போயிட்டு வரேன், பார்த்து கவனமா இரு. லவ் யூ ராஜா. லவ் யூ டி. சரி சரி போறேன், அவன் வெளில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிளம்புறேன். அப்படி என்ன முக்கியமான வேலையா இருக்கும்? 2 பேரும் முகத்தையும் பார்க்கும்போது ரொம்ப சீரியஸா இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? எதுவாக இருந்தாலும் போகிற வேலையை நல்லபடியாக முடிச்சுட்டு திரும்பி வரணும். கடவுளே.